பென்ஷன் பிளான் பார்ட் 4 நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறதும் ஒரு கவர்மெண்டால் வழங்கப்படுற ஃப்ரீ ஆன ஒரு பெனிஃபிட்டை பற்றி தான் பென்ஷன் பிளானை பற்றி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்டேரியோ கேரண்டீட் ஆனுவல் இன்கம் சிஸ்டம், ஸோ கெயின்ஸ். ஸோ இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபராக நீங்கள் இருந்தீங்கன்னா $89, இருவராக இருந்தால், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் உள்ள ஒரு ஃபேமிலியாக சீனியராக இருப்பீங்களென்றால் உங்களுக்கு $89, ஒருவருக்கு 2 பேருக்கும் சேர்த்து $178 வந்து ஒன்டாரியோ கவர்மெண்ட் வழங்குகிற ஒரு பென்ஷன் பிளான். ஸோ இந்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்றால் இது வந்து ஒன்டாரியோ கவர்மெண்ட்டுக்கு அதாவது ஒன்டாரியோ ப்ராவின்ஸுக்கு மட்டும்தான் பொருத்தமானது. ஆனால் இதே மாதிரியான வேறு பல பெனிஃபிட்ஸும் வந்து வேறு ப்ராவின்ஸில் இருக்குது. நீங்கள் உங்களோட ப்ராவின்ஸில் என்ன இருக்குன்னு போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து அதாவது கெயின், ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபருக்கு $89, இருவருக்கு வந்து $178. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேராக இருந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு குவாலிஃபை பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 65 வயது நிரம்பி இருக்க வேணும். அதே நேரம் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி பென்ஷன் எடுக்கிறீங்களா, அதாவது ஓல்டேஜ் செக்யூரிட்டி எடுக்கிறவராக இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை பண்ணப்படும். ஸோ நீங்கள் அப்ரூவ் பண்ணப்பட்டால் இதுக்கு உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வரும். இது நீங்கள் வந்து எலிஜிபிள்னு சொல்லி நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணியோ அல்லது ஆன்லைன்லேயோ போயிட்டு நீங்கள் அந்த ஃபார்மை வந்து அப்ளை பண்ணலாம். சில நேரம் இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணப்படும். உங்களோட இன்கம் வந்து குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட் பண்ணப்படும். இதில் ஃபுல் அமௌண்ட் அல்லது ரிடியூஸ்ட் அமௌண்ட் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபுல் அமௌண்ட் யாருக்கு வரும்னா லோ இன்கம் சீனியர்ஸ் என்று பார்க்குற நேரம் ஓல்டேஜ் செக்யூரிட்டி அல்லது இன்கம் சப்ளிமெண்ட் மட்டும் நீங்கள் எடுக்கிறவராக இருந்தீங்கன்னா அது அவங்களுடைய கால்குலேஷனுக்கு கீழே இருந்தால் கட்டாயம் நீங்கள் குவாலிஃபை பண்ணுவீங்க $89. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு பல இன்கம்கள் அல்லது வேறு பல பென்ஷன்லேயே கூட அதிகமான இன்கம் சப்ளிமெண்ட் அப்படி ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால், அது எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் ஏதாவது கிடைக்கும் என்றால் இந்த கெயின் வந்து உங்களுக்கு குறைப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களோட இதுக்கு கீழே வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த இன்கம் அதுக்கு கீழே அவங்க வந்து இருக்க வேணும்னு சொன்னால், அதாவது உங்களோட ஓல்டேஜ் கேரண்டீட் இன்கம் சப்ளிமெண்ட் இது 2ஐயும் கழித்து உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக உங்களுக்கு வேறு RRSP அல்லது CPP வேறு உங்களுக்கு தெரியும், ரெண்டல் இன்கம் இந்த மாதிரி இன்கம் வந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் அது வந்து ஒரு வருடத்துக்கு $4,320 குறைவாக இருந்தால் நீங்கள் இந்த கெயின் பெனிஃபிட்ஸுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணுவீங்க. இது வந்து சிங்கிளுக்கு. இதே இது நீங்கள் கப்புளாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இன்கம் வந்து $6,440 இருந்து நீங்கள் வந்து இந்த இதுக்கு குவாலிஃபை பண்ணுவீங்க. சரியா? ஸோ இதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமௌண்ட் வந்து நான் சொன்னேன் இன்கம் உங்களுக்கு கூட இதில் வந்து அவங்க வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து எவ்வளவுலேருந்து எவ்வளோ வித்தியாசப்படும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அமௌண்ட் $2.50 கூடிய அமௌண்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு $90 ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து இந்த அமௌண்ட்டும் வந்து டேக்ஸ் ஃப்ரீ அமௌண்ட், நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து எவ்ரி மந்த் 25ஆம் தேதியில் வந்து அவங்க CRA வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இது செப்பரேட், அதாவது CPP கேரண்டீட் இன்கம் சப்ளிமெண்ட்டோட சேர்ந்து வராமல் இது தனி ஒரு அமௌண்ட்டாக வரும். அல்லது சில நேரம் அவங்க சேர்த்தும் அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. சேர்த்து தான் வரும்னு நினைக்கிறேன் நான். ஏனெண்டா பென்ஷனும் வந்து 25% கொடுக்குறாங்க. ஸோ ஆகவே இதை சேர்த்து தான் வரும். அதை விட முதல் பிரித்து கொடுத்தவங்க இப்போ வந்து சேர்த்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட இந்த இன்கம் வந்து ஃபுல்லாக டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. ஆனால் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூவாக எடுக்க வேணுமாக இருந்தால் நீங்கள் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ண வேணும். எவ்ரி இயர் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொண்டு வர வேணும். இந்த பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நபர் இறக்கும் வரைக்கும் இந்த அமௌண்ட் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் as far as நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஓல்டேஜ் செக்யூரிட்டி வந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது வந்து குவாலிஃபைடு ஆகுவீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், ஓல்டேஜ் செக்யூரிட்டி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து வெளிநாடுகளில் வசிச்சிங்கன்னு சொன்னால் 6 மாதத்துக்கு
கூட வசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஓல்டேஜ் செக்யூரிட்டி ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், நான் வெளிநாட்டில் வசிக்கிற எப்படி தெரியுமெண்டு. உங்களோட பாஸ்போர்ட் நீங்கள் வெளியில் போகிறது, உள்ளே வாரது, கனடாக்குள்ளே வாரது, இந்த இன்ஃபர்மேஷன் அங்கே ஷேர் பண்ணப்படும் இமிக்ரேஷன்லேருந்து சிஆர்ஐக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் உங்களோட பென்ஷன் வரும். ஸோ ஆகவே கேரண்டீட் இன்கம் சப்ளிமெண்ட், கெயின், ஓல்டேஜ் செக்யூரிட்டி, இந்த ஃப்ரீயாக வர பென்ஷன் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணுமெண்டா நீங்கள் 6 மாதத்துக்கு குறைவாக நீங்கள் ட்ராவல் பண்ண வேணும். அதாவது 6 மாதத்துக்கு மேலதிகமாக நீங்கள் வெளிநாடுகளில் போயிருந்தீங்கன்றால் இதற்கு பாதிப்பு வரும். சரியா? ஸோ இதுதான் இதில் ஃபுல் விவரம். கெயின் உங்களுக்கு இது வரைக்கும் வராமல் இருந்தால், ஆல்ரெடி பென்ஷன் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுங்கள், உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள், இந்த அமௌண்ட் எல்லாம் வருதான்னு சொல்லி. இல்லாட்டி நீங்கள் சிஆர்ஐக்கு அல்லது சர்வீஸ் ஒன்டாரியோ கால் பண்ணி இது சம்மந்தமாக நீங்கள் கதைச்சி பார்க்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு இந்த கடிதம் வந்திருக்கு, நீங்கள் அதை கவலையினமாக அங்கேயாவது தூக்கி போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதையும் பாருங்கள். நீங்கள் அதிலிருந்து நீங்கள் இதை அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதுதான் காய்ஸ் இந்த பெனிஃபிட், கவர்மெண்டால் கிடைக்கிற ஃப்ரீயாக கிடைக்கிற பென்ஷன். ஸோ இது சம்மந்தமான உங்களுக்கு கேள்வி காமெண்ட் இருந்தால் நீங்கள் காமெண்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.